எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சரக்கு ஆப்பில் அசிஸ்டண்ட் மாடியூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் எதுக்காக அசிஸ்டண்ட் ஃபீச்சர் ஆட் பண்ணோம் அப்படின்னா, எப்படியும் நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்துட்டு ஒரே ஆளால் எல்லா ஒர்க்கும் நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த அசிஸ்டன்ட்ஸ்ன்ற மாடியூல் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அசிஸ்டண்ட் மாடியூல் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே அது க்ளோன் பண்ணி ஒரு மொபைல்லையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் என்னென்ன அக்சஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த டிவைஸில் வந்து ஒர்க் ஆகும். அந்த அசிஸ்டன்ட் டிவைஸை வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இன்னொரு டிவைஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த டிவைஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு அந்த டிவைஸை கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஒர்க் பண்ணுறவங்களோட மொபைல்லையே நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க மொபைலில் வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஆட் பண்ணுறதுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் க்ளவுட் பேக்கப் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு மொபைலில் பண்ணுற ஒர்க்கு, அதாவது ஒரு மொபைலில் நீங்கள் போடுற பில்லு வந்துட்டு அதை க்ளவுடில் சிங்க் ஆகிட்டு இன்னொரு மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த அசிஸ்டன்ட் ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பிளானில் அசிஸ்டன்ட்ன்ற ஃபீச்சர் வந்து ஆட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணணும். அப்படி ஆட் ஆகிருந்துச்சுன்னா அந்த அசிஸ்டன்ட் கவுண்ட்டுன்றது அதில் நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2, 3 இல்லை சில அக்கௌண்ட் சில பிளானில் வந்து 1 கூட டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ அதில் எத்தனை கவுண்ட் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பிளான்லேயே பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு டிஃபால்ட்டாக அந்த கவுண்ட்டு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷனில், அதாவது டெஸ்க்டாப் டிவைஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளானில் வந்துட்டு விண்டோஸ் ஃபீச்சர் வந்து ஆட் ஆகிருக்கணும். இப்போ அந்த அசிஸ்டன்ட் டிவைஸில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர் அக்கௌண்ட்டாகவும் லாகின் ஆகும், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டாகவும் லாகின் ஆகும். அது நீங்கள் ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்துட்டு லாகின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும் ரேடியோ பட்டனில். ஒன்று லாகின் அஸ் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அண்ட் லாகின் அஸ் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட். ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த QR கோடை நம்ம ஓனரோட மொபைலில் இருந்து அசிஸ்டண்ட்டாக ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிவைஸ் மாடல் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் அதில் என்னென்ன அக்சஸ் நீங்கள் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் அந்த அசிஸ்டன்ட் டிவைஸில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ அந்த அசிஸ்டன்ட் டிவைஸில் நீங்கள் செலக்டிவாக சில பில்ஸோ நீங்கள் என்னென்ன அக்சஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கான டேட்டா மட்டும்தான் டவுன்லோட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. உங்கள் ஓனர் மொபைலில் என்னென்ன டேட்டா டவுன்லோடாக இருக்கோ அது எல்லா டேட்டாவுமே அசிஸ்டன்ட் மொபைல்லையுமே வந்து டவுன்லோடாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற அக்சஸ் பேஸ் பண்ணி அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இப்போ நம்ம அசிஸ்டண்ட் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன அக்சஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த அக்சஸோட பர்பஸ் என்ன அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் நான் ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து எடிட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலேயே வந்துட்டு ஒரு மெயினான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஈஸ் ஓனர். இப்போ நிறையா கடையில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரன் ஆகும். சில கடையில் வந்து ஒரு ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்சஸும் நீங்கள் தனித்தனியாக எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே வந்துட்டு இந்த ஈஸ் ஓனர்ன்றதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அக்சஸ், அதாவது ஓனர் மொபைலில் என்னென்ன ஒர்க் ஆகுமோ, என்னென்ன மாடியூலாம் அக்சஸ் பண்ண முடியுமோ அது எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த டிவைஸ்லையுமே அக்சஸ் ஆகும். இதுவுமே வந்து ஒரு ஓனர் அக்கௌண்ட்டாக தான் அங்கே ஆக்ட் ஆகும். அது கீழே இருக்கிறது வந்து எனேபிள். ஸோ இது வந்துட்டு இதை எனேபிள் பண்ணால் தான் அந்த மொபைலில் வந்து லாகின் ஆகும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் லாகின் ஆகாது. இப்போ இந்த ஓனரை வந்து நீங்கள் கொடுக்க விரும்பலை அப்படின்னா அப்போ கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் அக்சஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதில் என்ன அக்சஸ் நீங்கள் வந்து அந்த பர்சனுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேட் ரெக்கார்ட் அக்சஸ். இந்த கிரியேட் ரெக்கார்ட் அக்சஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறது, அது எனி கைண்ட் ஆஃப் ரெக்கார்டாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணுறது, அண்ட் தென் ஒரு கஸ்டமர் டேட்டா க்ரியேட் பண்ணுறது, பர்ச்சேஸ் டேட்டா க்ரியேட் பண்ணுறது, பார்கோட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ கிரியேட் அக்சஸ் நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த மாடியூல்லாம் அக்சஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டேட்டா வந்து அவங்களால க்ரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா எடிட் ரெக்கார்ட் அக்சஸ். இப்போ உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்துட்டு அவங்க ரேட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து ரெக்கார்டை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இப்போ புதுசாக ஒரு சில ஸ்டாக்ஸ் வருது அதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த அக்சஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெலிட் ரெக்கார்ட் அக்சஸ். ஸோ இந்த அக்சஸ் வந்து எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்துட்டு இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து டெலிட் பண்ணலாம், அந்த கஸ்டமரோட டேட்டாவை டெலிட் பண்ணலாம், அண்ட் தென் போட்ட பில்லை டெலிட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதை எனேபிள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டெலிட் ஆக்ஷனும் வந்து அதில் பர்ஃபார்ம் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பில் ஹிஸ்ட்ரி அண்ட் மினி ஸ்டேட்மெண்ட் அக்சஸ். இந்த பில் ஹிஸ்ட்ரி அண்ட் மினி ஸ்டேட்மெண்ட் அக்சஸ் வந்து எதுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால
நமக்கு டிஸ்பிளே ஆகிற அந்த மினி ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மினி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்குமே விசிபிளாக இருக்கும். அட் தி சேம் டைம் உங்கள் மெனுவில் வந்து பில் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம். நீங்கள் போட்டிருக்கிற பில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த ஃபீச்சருமே அந்த அசிஸ்டண்ட்டுக்குமே ஒர்க் ஆகும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் அக்சஸ். நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸோட டேட்டாவை எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அந்த கஸ்டமர்ஸ் என்னென்னைக்கு என்னென்ன வாங்கியிருக்காங்க, அட் த சேம் டைம் அவங்க எவ்வளோ லோன் வச்சுருக்காங்க, அடிஷ்னலாக எவ்வளோ அமௌண்ட் அவங்க இன்னும் பே பண்ண வேண்டியது இருக்குது, அட்வான்ஸ் அமௌண்ட் எதாவது பே பண்ணியிருக்காங்களா, இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்சஸ் இருந்துச்சுன்னா அசிஸ்டன்ட் மொபைலில் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா இது வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. அது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அண்ட் ப்ரைமரி ஃபீச்சர் அது பிரிண்டர் அக்சஸ். நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு நம்ம மேக்ஸிமம் அதாவது மினிமம் லெவலாக கொடுக்குற அக்சஸே பார்த்திங்கன்னா பிரிண்டர் அக்சஸ். வரவங்க வந்து பில்லு மட்டும் போட்டால் போதும், எதையுமே மாற்ற தேவையில்லை அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட்டு மற்ற எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிவிட்டு வெறும் எனேபிள் அண்ட் தென் பிரிண்டர் அக்சஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பில்லு மட்டும் போட்டுக்குவாங்க. நீங்கள் வெளியில் இருந்து என்னென்ன சேல்ஸ் ஆகிருக்குன்றதை ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமான அக்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். நம்ம பிஸ்னஸில் இப்போ ஹோல்சேலாக நம்ம சிலது பர்ச்சேஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் காஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நம்ம செல்லிங் ப்ரைஸ் டிஃபைன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது இல்லை எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அசிஸ்டண்ட் மொபைல்லையுமே அவங்க பில்லு போடும்போதே பார்த்துக்கலாம். அண்ட் தென் பில்லு போட்டதுக்கப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்க்கலாம், பில் ஹிஸ்ட்ரிலையும் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த எவ்வளோ மார்ஜின் நீங்கள் வச்சுருக்கீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றது எல்லாமே அவங்களால பார்த்துக்க முடியாது. இப்போ அது கீழே என்ன அக்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அக்சஸ். இது இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் அக்சஸ் வந்து எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து கொடுக்குறோம், சரக்கு பையர் ஆப்லேயும் அண்ட் தென் சரக்கு பையர்.com வெப்சைட்லேயும். ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களோட கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் ஆன்லைனில் உங்களோட ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம். நம்ம சரக்கு பையர் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ன்றது வந்து நம்ம மெயின் ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து எதுக்குன்னா நீங்கள் ஒரு ஆஃபர் போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு பை 2 get 1 ஃப்ரீன்ற மாதிரி போடுறீங்க, இல்லை ஒரு இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃபர் போடுறீங்க, 2 ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீன்ற மாதிரி போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸை வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபீச்சர் மூலயமா நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற அசிஸ்டண்ட்டையே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க சொல்லிக்கலாம். ஸோ அவங்களே இமேஜஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இதில் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர் அக்சஸ். இந்த ஆன்லைன் ஸ்டோர் அக்சஸ் வந்து எதுக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்துட்டு வர ஆன்லைன் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது இருக்கிற ஆர்டரை ஆன்லைனில் எதெல்லாம் டிஸ்பிளே ஆகணும், எது டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து வெறும் ஆன்லைன் ஆர்டர் மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் இதை மட்டும் எனேபிள் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அவங்க என்னென்ன ஸ்டாக் இருக்குது எது இல்லைன்றதை பார்த்துட்டு அவங்களே ஹைட் பண்ணி விசிபிள் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் ஆன்லைன் ஸ்டோரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆன்லைன் ஸ்டோர்லேயே வந்துட்டு ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதிலே கிரேஸ் டைம் ஃபீச்சர் இருக்கும், டைம் ஸ்லாட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும், இல்லைனா அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. அதுக்கப்புறம் இருக்கிற ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் அக்சஸ். ஸோ இந்த ஆன்லைன் ஆர்டர் அக்சஸ் வந்துட்டு உங்களுக்கு பையர் ஆப்பில் இருந்தோ இல்லை பையர் வெப்சைட்டில் இருந்தோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் இன்னொரு பர்சன் கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சரை ஆன் பண்ணாலே அவங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். அவங்க அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து போய் டெலிவரி பண்ணுற வரைக்கும் இந்த ஃபீச்சர் இருந்தாலே அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபீச்சர் அக்சஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் வந்து சில லோக்கல் கஸ்டமர்ஸுக்கு வித்தவுட் ஜிஎஸ்டி நீங்கள் இன்வாய்ஸ் தரலாம், சில முக்கியமான கஸ்டமர்ஸுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பில்லு போட்டு தரலாம். அப்போது இந்த ஜிஎஸ்டி பில்லு வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ணணும், அதை உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இந்த அக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணலாம். இல்லை அவங்க வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க, இல்லை ஜிஎஸ்டி பற்றி வெல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பில்லை வந்துட்டு ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லாகவே உங்களோட ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு அந்த பில்லை போடும்போது அது நெட்டு இருந்தால் தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்போது ப்ராப்பரான ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் சீரியல் நம்பர்லேயே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் அக்சஸ். நம்ம இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா எவ்வளோ சேல் நடந்திருக்குன்ற ரிப்போர்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். மந்த்லி ரிப்போர்ட்டு, டெய்லி ரிப்போர்ட்டு, இல்லை வீக்லி, இயர்லி, ஸோ இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா
அந்த ரிப்போர்ட்லேயே நம்ம நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிக்கு ஒரு ரிப்போர்ட்டு, வெறும் பில்லுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கும், எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்ற ரிப்போர்ட்டு, கஸ்டமர் ரிப்போர்ட்டு, ஆன்லைன் ஆர்டர் ரிப்போர்ட்டு, இப்படி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணுற அக்சஸ் வந்து இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து இந்த அக்சஸ் வந்து இருக்காது. அதுக்கு கீழே இருக்கிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஓடி டேபிள் அக்சஸ். இப்போது நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஸ்டாஃபை தாண்டி ஒரு மேனேஜர் லெவலில் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த அக்சஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கேஓடி பிளான் பர்ச்சேஸ் பண்ணாதான் இந்த அக்சஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இந்த அக்சஸ் கொடுக்கறதுனால உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அந்த டேபிள்ஸ் எல்லாமே இவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. எந்த வெயிட்டர் எந்தெந்த டேபிளில் பார்க்கணும் அப்படின்ற அக்சஸ் இவங்க கொடுக்கலாம். அண்ட் தென் கரெக்டாக எத்தனை ரன்னிங் ஆர்டர் போயிட்டுருக்கு அந்த மேனேஜர், அதாவது அந்த பர்சனுக்கு இந்த அக்சஸ் கொடுக்கறதுனால அவங்க வந்துட்டு ஒரு கஸ்டமர் கேட்கும்போது கிச்சனில் அனுப்பிச்சியும் ஆர்டர் க்ளோஸ் பண்ணலாம், கிச்சனுக்கு அனுப்பாமல் வெறும் கேஷ் கவுண்டரில் பிரிண்ட் பண்ணியும் ஆர்டர் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த அக்சஸ் வந்து இந்த கேஓடி டேபிள் அக்சஸ் யாருக்கு இருக்கோ, அதாவது இந்த மேனேஜர் லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த அக்சஸ் நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு மட்டும் இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் தென் லாஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கேஓடி பிரிண்டர் அக்சஸ். ஸோ உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நிறையா வெயிட்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் நிறையா டேபிள்ஸ் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது உங்கள் கிச்சனில் வந்துட்டு நம்மளோட கேஓடி பிரிண்டர்ஸ், அது 2 இன்ச் பிரிண்டராக இருக்கட்டும் இல்லை 3 இன்ச் பிரிண்டராக இருக்கட்டும், நீங்கள் கிச்சனில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வெயிட்டர்கிட்ட நம்ம மொபைலில் கொடுத்து நீங்கள் ஆர்டர் எடுக்க சொன்னீங்கன்னா அவங்க யூஸ்வலாக போய்ட்டு ஆர்டர் எடுப்பாங்க. அந்த ஆர்டர் எடுத்தாலே அது கிச்சனுக்கு போனால் தான் அடுத்து அந்த ஆர்டரே வந்து ப்ராசஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற வெயிட்டர் வந்துட்டு உங்களுக்கு 100% ஜென்யூனாக இருப்பாங்களா இல்லையான்றது தெரியாது. பட் இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஆர்டராக இருந்தாலும் கிச்சனுக்கு கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களாலையும் உங்கள் மொபைலில் எடுத்து செக் பண்ணிக்கலாம் எத்தனை ஆர்டர் கிச்சனுக்கு போயிருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்து இந்த எல்லா அக்சஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அந்த பர்சன் நீங்கள் என்ன பர்பஸுக்காக எடுக்கிறீங்கன்றதை நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கறது நல்லது. ஓகே, இப்போ வந்து நம்மளோட மொபைல்லேருந்து ஒரு அசிஸ்டண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை ப்ராக்டிக்கலாகவே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெனுவிலேருந்து அசிஸ்டன்ட் ஸ்க்ரீன் போயிடணும். இந்த அசிஸ்டன்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேபி 1.4.2 வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரீமியம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அசிஸ்டன்ட் இருக்கும். அந்த அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணிட்டா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிற அசிஸ்டண்ட்டு, அதாவது அந்த டிவைசஸ் லிஸ்ட்டு வந்து இங்கே வரும். இல்லை புதுசாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய இன்னொரு மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இங்கே வந்து லாங்குவேஜ் கொடுத்துட்டு நீங்கள் எல்லா பர்மிஷன்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெரிஃபை ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்ன்றது வரும். இங்கே பிஸ்னஸ் அசிஸ்டண்ட் கொடுத்தவொடனே ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ புதுசாக அசிஸ்டண்ட் ஆட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல்லேருந்து இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே இந்த அசிஸ்டண்ட் மொபைலில் இந்த ஸ்கேனர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸ்கேன் பண்ண உடனே அது என்ன டிவைஸ் இன்ஃபோன்றது வந்துடுது. நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வர்ச்சுவல் டிவைஸ். ஸோ வர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னா இது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இருக்கிற ஒரு வர்ச்சுவல் டிவைஸு. உங்களோட அசிஸ்டண்ட் மொபைலில் ஸ்கேன் பண்ணும்போது அவங்க விவோ, ஓப்போ இல்லை சாம்சங், OnePlus இந்த மாதிரி எந்த மாடல் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பிராண்டு மாடல் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். மேலே வந்து ஒரு நேம் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து அந்த டிவைஸ் நேம் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயோட, அவங்க தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த எம்ப்ளாயோட நேமை கூட இதில் கொடுத்துக்கலாம். இதில் வந்து அவங்களோட நேம் வந்துட்டு ஜஸ்ட் நான் இப்போது ராஜா அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அக்சஸ் வந்து இதில் இருக்குது. இதில் நான் ஜஸ்ட் இப்போ ஓனர் அக்சஸ் ஃபுல்லாக எல்லாமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஓனர் கொடுக்குறேன். இல்லை எனக்கு அவங்க ஆர்டர் மட்டும் சேவ் பண்ணால் போதும் அப்படிங்கும்போது இந்த பிரிண்டர் அக்சஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பிளான் வந்து இங்கே காட்டும். மோஸ்ட்லி நீங்கள் ப்ரோ பில்லிங் பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைமில், அதாவது இப்போதைக்கு ப்ரோ பில்லிங் பிளானில் நம்ம 2 அசிஸ்டன்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுற அசிஸ்டண்ட்டுக்கான பேலன்ஸ் கவுண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். வேறு எதாவது பிளான் நீங்கள் அடிஷ்னலாக இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிறது இல்லாமல் அடிஷ்னல் அசிஸ்டண்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளானை வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான பிளான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு பிளான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதை சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த அசிஸ்டண்ட் வந்து கிரியேட் ஆன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அசிஸ்டண்ட் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுச்சு. சில மொபைலில், அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகாத சில மொபைலில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகலை அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக மேனுவலாக கீழே ஒரு லாகின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் லாகின் பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் உங்கள் ஓனர் மொபைலில் லாகின் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுதோ அது எல்லாமே தான் இதில் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் மொபைல் வந்து லாகின் ஆகிடுச்சு. இதில் நான் ஜஸ்ட்டு இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் 2 ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணுறேன். இவங்க வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேஷ் ஜிபேன்றது கொடுத்துருக்கோம். இப்போது சேவ் ஆர்டர்னு கொடுக்குறேன். ஆர்டர் வந்து போட முடியுது. ஏன்னா நான் இதில் பிரிண்டர் அக்சஸ் கொடுக்கறதுனால பிரிண்டர் இருந்தாலும் இல்லைனாலும் ஆர்டர் வந்து என்னால் சேவ் பண்ணிக்க முடியும். இப்போது இதில் போயிட்டு நான் ஒரு ஐட்டத்தை எடிட் பண்ண போகிறேன். இப்போ சிக்கன் வித் ஃப்ரைடுன்றதை வந்து நான் எடிட் பண்ண போகிறேன்னு இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போகுது. இங்கே வந்து நான் சேவ் பண்ணும்போது ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் ஓனர் அப்படின்ற ஒரு அலர்ட் வந்து வரும். அக்சஸ் டினைடு அப்படின்றது இருக்கும். இப்போ நான் இதை டெலீட் பண்ணுற இந்த ரெக்கார்டை அப்படின்னாலும் அக்சஸ் டினைடு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அக்சஸ் டினைடுன்ற ஆப்ஷன் வந்து வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா எதை அக்சஸ் பண்ண போனாலும் உங்களுக்கு வந்து அக்சஸ் டினைடுன்றது வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பில் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுறேன், பர்மிஷன் டினைடு. இப்போ இதில் வந்து நான் இப்படி ஸ்வைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் யூஸ்வலாக இப்போ ஓனர் மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்வைப் பண்ணி மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியல இல்லைங்களா? இப்போ இந்த அசிஸ்டன்ட் மொபைலில் நான் ஸ்வைப் பண்ணுறேன். என்னால் வந்து மினி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க முடியல. ஏன்னா அந்த அக்சஸ் வந்து இப்போ நான் கொடுக்கல. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த அக்சஸ் வந்து உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அகைன் மெனுவில் போயிட்டு அசிஸ்டன்ஸில் இப்போ ஆக்டிவாக இருக்கிற அசிஸ்டன்ட் வந்து இங்கே க்ரீன் கலர் டிக் மார்க்கில் காட்டும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இப்போ இந்த பில் ஹிஸ்ட்ரி மினி ஸ்டேட்மெண்ட் அக்சஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க. சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ இதில் கொடுத்த உடனே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஆப்பை உங்கள் அசிஸ்டன்ட் மொபைல்லேருந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குற அக்சஸ் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஓனர் மொபைல்லேருந்து பார்க்கும்போது எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் வந்து காட்டுது. அசிஸ்டன்ட் மொபைலில் காட்டலை. ஏன்னா நான் அந்த ப்ராஃபிட் அக்சஸ் வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கல. இப்போ நான் அதை எனேபிள் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதையும் பார்த்துடலாமா? இப்போ இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்சஸ் வந்து கொடுத்துட்றேன். சப்மிட் பண்ணுறேன். இப்போது இந்த அசிஸ்டன்ட் மொபைலில் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்வைப் பண்ணுறேன். இவங்களுக்கும் அந்த ப்ராஃபிட் வந்து டிஸ்பிளே ஆகுது. சேம் உங்கள் ஓனர் மொபைலில் இருக்கிற மாதிரி. இவங்க வந்துட்டு இப்போ 2 பில்லு போட்டாங்க இல்லையா அசிஸ்டண்ட்டு. ஸோ இதை சிங்க்கு கொடுத்துட்டா ஓனர் மொபைலில் சிங்க் எடுத்துக்கலாம். சிங்க் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மொபைலும் ஓனர் மொபைலையும் ஒரே நம்பர் ஆஃப் பில் கவுண்ட்டு, ஓவரால் சேலு, ஓவரால் ப்ராஃபிட். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட் மாடியூல் வந்து ஒர்க் ஆகும். இப்போது நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி அசிஸ்டன்ட் எடுக்கிறதுன்றதை பார்த்தோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு iOS மொபைல்லையும் ஒர்க் ஆகும். இப்போது நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷனில் எப்படி அசிஸ்டன்ட் எடுக்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ மெனுவில் வந்துட்டு அசிஸ்டன்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது விண்டோஸ் மொபைலில் விண்டோஸ் OS இருக்குது. இதில் நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டேன். ஸோ அந்த QR நான் ஸ்கேன் பண்ண உடனே என்னோடய மொபைலில் டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்கில் பேரலல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிவிட்டு விண்டோஸ் வெர்ச்சுவல் மிஷின் வந்து இதில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு. அதனால் எனக்கு வந்து டிவைஸ் இன்ஃபோ வந்து பேரலல்ஸ்ன்றது டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட விண்டோஸ் மிஷின் என்ன பிராண்டு அண்ட் தென் அந்த மாடல் அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இவங்களுக்கு வந்து நான் அக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபுல்லாக ஓனர் அக்சஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது நான் இங்கே ஓனர் எனேபிள் பண்ணிட்டேன். கீழே எனேபிள் கொடுக்குறேன். அண்ட் தென் இதை நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதில் விண்டோஸ் சப்போர்ட் ஃபீச்சர் வந்து அவைலபிள் இல்லை. அதனால் இதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றது வருது. அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் விண்டோஸ் சப்போர்ட் ஃபீச்சர் இருந்தால் மட்டும்தான் இதில் அசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷன்ஸை வந்து ஆட் பண்ண முடியும். ஓகே, நான் இன்னொரு பிளானில் வந்து அந்த விண்டோஸ் சப்போர்ட்டட் ஃபீச்சர் வந்து வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து அதில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் விண்டோஸில் வந்துட்டு நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்த உடனே சேம் உங்களுக்கு மொபைலில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே காமிச்சிட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி டவுன்லோட் ஆகும்போது சேம் இப்போ எப்படி நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு டேட்டா எல்லாமே வந்து இது டெஸ்க்டாப்லேயும் டவுன்லோட் ஆகும். நீங்கள் கொடுக்குற அக்சஸ் பேஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒர்க் ஆகும்.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கீங்க, அண்ட் தென் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதையும் பார்த்துருக்கீங்க. இப்போ எப்படி டெலீட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ எதனால் டெலீட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்துட்டு இப்போ ரிலீவ் ஆகியிருக்காங்க, அவங்க மொபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் வந்துட்டு டெலீட்டுன்னு கொடுத்தா அதில் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய மொபைல் இன்னொரு அசிஸ்டன்ட் மொபைல் ஆல்ரெடி நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து அசிஸ்டன்ட் ஆப் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதாவது நம்ம பிஸ்னஸ் ஆப் வந்து அசிஸ்டன்ட் மோடில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இதிலேருந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், இந்த டெலீட்ன்றதை நான் கொடுக்குறேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ அசிஸ்டண்ட்டை வந்து நான் இங்கேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரிமூவ் டிவைஸ்ன்னு கேட்குது, நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு ரிமூவ் ஆகிட்டு இங்கே அன்செக் ஆகிடுச்சு. இந்த அசிஸ்டண்ட் மொபைலுக்கு வந்துட்டு ஆப் ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதிலேருந்து நான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இதை நான் சிங்க்கு கொடுக்குறேன் அப்படின்னாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிங்க் கொடுக்குறேன். சிங்க் கொடுத்த உடனே டிவைஸ் நாட் மேப்டு அப்படின்றது வருது. திஸ் அக்கௌண்ட் ஹேஸ் ஆல்ரெடி மேப்டு வித் OnePlus. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு இந்த அக்கௌண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது, லாக் அவுட் தான் பண்ணி ஆகணும். ஸோ லாக் அவுட் கொடுத்த உடனே அவங்களுக்கு வெளியில் போய்டும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்னொருத்தவங்க பர்சனல் மொபைல் எப்படி நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணுறதுன்றது மாதிரி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்கள் மொபைலில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணால் உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மாடியூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு இன்னுமே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் எதை நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளோட கஸ்டமர் சப்போர்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 8015519149. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி.